ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டே நபர்களுக்கு மத்தியில தான் போட்டி. கண்டிப்பா இதுல டிவிகே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களுமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்க மறந்துட்டீங்க. எம்ஜிஆர் வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், ஜெயலலிதா வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், சீமான் வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், அண்ணாமலை வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், விஜயகாந்த் வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், ரஜினி வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், கமலஹாசன் வந்தா டிஎம்கே காலி ஆயிரும், விஜய் வந்தா டிஎம்கே காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவங்க எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியா இன்னைக்கு டிஎம்கே மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கக்கூடிய நபர்கள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்களே தவிர எதிர்த்து நிக்கிற டிஎம்கே அப்படிங்கிறது 1949 இருந்து இப்ப வரைக்கும் 75 ஆண்டு காலமாக அரசியல்ல நின்றுகிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாகலாம் இருந்தவங்க பல வாக்குகளை பெற்று முன்னிலையில இருந்தவங்களாலலாம் அழிக்க முடியாத இந்த டிஎம்கேவை இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவங்க அழிச்சிருவாங்களா அப்படிங்கறத நீங்களே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.